எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் 2 பேருக்குமே சாமி நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நாங்க வந்து கோயிலுக்கு போனோம். ஏன்னா, அங்க போனா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு, லிட்டில் இண்டியால ஏதாச்சும் கோல்டு கலெக்ஷன் புதுசா வந்திருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசா கலெக்ஷன்ஸ் வரல. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு லிட்டில் இண்டியால சின்னதா ஒரு வேலை இருக்குது அப்படின்றதுனால, அவர் ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்து ஒரு எஸ்ஜி ஷாப் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே கம்மி ரேட்டில் போட்டிருப்பாங்க. மேக்னெட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, ஹேண்ட் பேக்ஸு, பர்ஸு, கீ செயின்ஸு எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒயிட் கலர் ஹேண்ட் பேக்கும், ரெட் கலர் ஹேண்ட் பேக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் ஃபோர்ஸாக தள்ளனா எல்லாம் கீழே விழுந்துச்சு. எனக்கே பயம் வந்துருச்சு. லைட்டாக பதட்டம் ஆகிடுச்சு. உள்ளேருந்து யாராச்சும் வந்து எதாவது கேட்டுற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கை இருந்த இடத்துலயே எடுத்து தடையமே இல்லாமல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுட்டு உள்ளெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த டாய்ஸ் மேலே ரொம்ப க்ரேஸு. எனக்கு பொம்மைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ மலேசியா போகிறோன்னா இல்லை எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா ஞாபகார்த்தமாக வந்து எல்லோரும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவாங்க. ஆனால் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் பொம்மை ஏதாச்சும் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே பேக் தான் இருந்துச்சு. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் இவர்கிட்ட கேட்டு திருப்பி இவரை கூட்டிகிட்டு வந்து வாங்கணும். ஏன்னா இவருக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கூப்பிட்டதுனால நானும் குடுக்குன்னு ஓடி போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு சென்டட் கேண்டில் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஸ்மெல்லு. 5 ஃபார் $10 இல்லை 3 ஃபார் $10 போட்டிருந்தாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி இதையாச்சும் அவர்கிட்ட காட்டலான்னு பார்த்தா அவர் அந்த கடைக்கு வரவே இல்லையா. சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி போகும்போது லேட் ஆனதுனால வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட போயிட்டோம் மெக்டியில். எதனால் அந்த 28ம் 3யும் எடுத்து வச்சுருக்கேன்னா 28 அவர் பர்த்டே, 3 என் பர்த்டே. அதனால் எடுத்து வச்சுட்டு அந்த கொஞ்சம் வீடியோ கேப்சர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் வந்துச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.